கன்ஃபார்மா தெரியும். பெத்தவனுக்கு தெரியாது, வயிற்றுல சுமந்தவாவ பெத்தெடுத்தவாவ அவனுக்கு புள்ள மேல டவுட் இல்ல. ஆனா இவன் பெத்தெடுக்கல, இவனுக்கு டவுட் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப சந்தேகத்திலே இவன் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் பேரை சொல்லும் போதெல்லாம் இன்சியல சொல்லு, ஓம்புள்ளதான் 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 பேரை சொல்ற நேரத்தில எல்லாம் நினைவுபடுத்தி. பள்ளிக்கூடத்துக்கு போறியா ஓம்புள்ளதான் நினைவு வரும், ரேஷன் கடைக்கு போறியா ஓம்புள்ளதான் நினைவு வரும். எங்க போனாலும் ஓம்புள்ள ஓம்புள்ள ஓம்புள்ள. பிள்ளைய பத்தி அறிமுகப்படுத்துற இடத்துல கூட ஓம்புள்ள ஓம்புள்ள திரும்ப திரும்ப சொன்ன என்ன ஆகும்? சைக்காலஜிக்கலா உள்ளத்துல பதியும்ல. எதை திரும்ப திரும்ப கேட்கிறோமோ, எதை திரும்ப திரும்ப பேசுறோமோ அதுதான் நம்ம உள்ளத்துல ஆழமா பதியும். இப்ப இங்க என்ன நடக்குது? இன்சியலை திரும்ப திரும்ப சொல்றதுனால இது நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை என்ற உணர்வு ஏற்பட்டு அவன் தனது பிள்ளையை நல்ல முறையிலே பாதுகாப்பான், பிள்ளைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை செய்வான், பிள்ளைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்வான். அதுக்காக வேண்டிதான் இந்த இன்சியல் செட்டப்பையே உலகத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா விவரம் தெரியாத சில பேர் பெண் உரிமை என்ற பேர்ல நாங்களான பிள்ளை இல்லையோ வளர்ப்புல பிள்ளை இந்த உலகத்துக்கு வர்றதுல அதிகமான பங்களிப்பு செய்யறோம். அதனால எங்க பேரை இன்சியலா போடணும், உன் பேரை எதுக்கு போடணும், இன்சியல் எதுக்கு போடல, உன் பேரை போடல என்ன புண்ணியம், உனக்கு டவுட்டா, உன் பிள்ளையா இல்லையா உனக்கு சந்தேகமா, உனக்கு சந்தேகத்துக்கு வேலை இல்லையே, உன் பேரை போட வேண்டிய அவசியம் இல்லையே. சந்தேகத்திற்குரிய வாசல் ஆணிடத்திலே திறந்திருக்கிறது, அதை அடைக்கிறதுக்கு தான் இன்சியல் தேவை. அல்லது என்ன பண்ணு, தாயுடைய இன்சியலை போட்டுக்க, எப்ப போடு, தகப்பை யாருன்னு தெரியாட்டி போடு, தகப்பை அல்லது தகப்பை இல்லாட்டி போடு. அப்பம் போட்டா சரி ஒத்துக்கலாம், நியாயம். தகப்பை இருக்கும்போது தாயுடைய பெரிய இன்சியல் அல்லாவே குரான்ல ஒரு இன்சியலை சொல்றான், தாய் பெயரை இன்சியலா பயன்படுத்தி சொல்றான். நம்ம தகப்பன் பேரை இன்சியலா போடணுங்கிறோம். அல்லாஹ் குரான்ல ஒரு ஆளுக்கு இன்சியல் போட்டு வச்சிருக்கான், அவருடைய தாயார் பேரை இன்சியலா போட்டு அல்லாஹ் சொல்றான். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறக்கூடிய இறை தூதர்கள் அவங்களும் ஒருத்தர். அவங்கள பத்தி சொல்ற இடத்துல கூட எப்படி சொல்லுவாங்களா, ஈசா மரியம், மரியமுடைய மகன் ஈசா, வெறுமனே ஈசான்னு சொல்ல மாட்டாங்க, மரியமுடைய மகன் ஈசா, மரியமுடைய மகன் ஈசா. ஒரு இடத்துல சொல்றான், மரியம உம்மஹு ஆயத்தன், மரியமுடைய மகனையும் அவரது தாயாரையும் நாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மரியத்தையும் அவர் பிள்ளையும் அத்தாட்சி ஆக்கி வச்சு, சிம்பிளா சொல்லலாம்ல, மரியத்தையும் மரியத்துடைய பிள்ளையும் ஒரு அத்தாட்சி ஆக்கி வச்சிருக்கோம் சொல்லலாம். அப்ப கூட அப்படி சொல்ல மாட்டேங்கிறான், மரியமுடைய மகனையும் அந்த மகனுடைய தாயையும் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அடுத்து கொடுத்து சொல்றான், மரியத்துக்கு தான் இவன் பிள்ளை. ஏன்? அங்க தகப்பன் இல்ல, அல்லாஹ்வுடைய குதிரத்தால், இறைவனின் வார்த்தையால், இறைவனின் கட்டளையால் உருவான ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, தாயுடைய பேரை இன்சியலா போட்டா. இப்ப யாருக்கு இல்ல, யாருக்காவது இல்லாம இருக்குமா? எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லாம உலகத்துல யாரும் பிறக்கிறது இல்ல உலகத்துல. இப்ப இன்சியல் தாய் தந்தை பேர் தான் போடப்படணும். அதுக்கு காரணம் கூட நம்ம பிள்ளைங்கிற உணர்வு வர வேண்டும். அது மட்டும் இல்ல, திருமணம் ஆயிருது சில பேருக்கு, கல்யாணத்துக்கு பிறகு இன்சியல் அப்படி எப்படி மாறு. நேற்று வரைக்கும் அப்துல் காதர் மகள் ஹதீஜா பீவியா இருந்தவன் சம்சுதீனை கல்யாணம் முடிச்ச உடனே எஸ் ஹதீஜா பீவியா இருக்கு. ஏன் ஹதீஜா பீவியா இருந்தது, கல்யாணத்துக்கு பிறகு எஸ் ஹதீஜா பீவி பல பேர் போறாங்க. எதுக்கு இந்த வேலை? கணவனுடைய பேரு தெரியாத, கணவன் டவுட்டா இவன் நம்ம கொண்டாட்டி தானா இல்லையா, ஒவ்வொரு தடவை பேரை சொல்லும்போது நிலப்படுத்த வேண்டிய அவசியமா? பார்த்துதான் கல்யாணம் முடிக்கிறோம், ஒப்பந்தம் பண்றோம், ஊரெல்லாம் சாட்சியா இருக்குது, டவுட்டுக்கு வேலையே இல்லை, இன்சியல மாற்ற வேண்டிய தேவையில்லை. அப்படி மாற்ற ஆரம்பிச்சா தகப்பன் பேரை போட்டா என்னைக்குமே மாறாது. ஒரே இன்சியல எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டு போயிடலாம். கணவர் பேரை போட்டோன்னு வச்சுக்குவோம், திடீர்னு 2 வருஷத்துல ஏதோ பிரச்சனை வந்துச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு, அடுத்த ஒரு திருமணம் பண்ணணும். நேற்று வரைக்கும் எஸ் ஹதீஜா பி, அடுத்து எம் ஹதீஜா பி ஆவாங்க. அந்த ஆளு ஏதோ ஒரு திடீர் விபத்து இறந்து போயிட்டாரு, எம் ஹதீஜா பிவி ஜே ஹதீஜா பிவியா மாறுவாங்க. எதுக்கு இந்த பஞ்சாயத்து? ஒரே இன்சியல வச்சுட்டு போ, தகப்பன் பேரை சொல்லி. இந்த செட்டப்பை உலகம் முழுவதும் பின்பற்றப்படுவது கூட தன்னுடைய பிள்ளை என்ற உணர்வு அவர்களுக்கு எழ வேண்டும். தந்தைக்கு அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது, அப்பதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இங்க என்ன வரும், அடுத்தவருடைய உயிரிழவில் இந்த பிள்ளை உருவாயிருக்கின்றது தெரிஞ்சா, அந்த நினைப்பு வந்தால் நம்ம பிள்ளை இல்ல நம்ம பிள்ளை இல்ல நம்ம பிள்ளை இல்ல நினைச்சு 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 அந்த பிள்ளையின் மீது வெறுப்பு,
கோபம், ஒரு பாசம் இல்லாம அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில முக்கியத்துவம் கொடுக்காம இவருடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடும். அது மட்டுமா, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பிள்ளைக்கு தெரியுதுன்னு வச்சுக்குவோம், ரொம்ப காலத்துக்கு ஒரு 20 வயசு ஆகுது, அப்ப ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ ஒரு பிரச்சனையினால சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர்கள் இவங்களை எல்லாம் பார்க்கும்போது அல்லது இந்த பிரச்சனையில கூட இருந்தவருக்கும் இவருடைய தகப்பனாருக்கும் சண்டை வந்துருச்சு. ஒரு 20 வயசுக்கு பிறகு அந்த ஆள் இந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துட்டார். என்ன ஆகும்? பிள்ளைகளுடைய உள்ளத்துல தந்தையின் மீது இருக்கிற பாசம் குறை. இவர் நம்ம தாப்பா இல்ல, நம்ம அப்பா இல்ல, நம்மள பெற்றவர் இல்ல, இவருடைய மூலக்கூறுல நம்ம உருவாங்க, நம்ம தகப்ப யாரா இருப்பான், அது யாருன்னு தோன்றுவான். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தவருடைய உயிரிழமை கொண்டு வந்து நம்முடைய மனைவியுடைய கருப்பையில கரு உருவாக்க செய்வது ஏற்படக்கூடிய விளைவு பிள்ளைக்கும் தந்தைக்கும் மத்தியில ஒட்டுறவை ஒரு பாசத்தை கொடுத்து குறைச்சிரும். அது மட்டும் இல்ல, அதை விட பெருசா பொய் சொல்லக்கூடாதுல, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மேட்டு. ஏமாத்தாத, பொய் சொல்லாத, மோசடி செய்யாத, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத, எல்லா மதங்களையும் சொல்லுவாங்க, எல்லா மனிதர்களும் போதிப்பாங்க. இது உண்மையில யாருடைய சொத்து? இது ஏன் சொத்தா? நான் ஏன் சொத்துன்னு சொல்லிக்கிறேன். பிள்ளைய அடுத்தவருடைய உயிரிழவை வாங்கி பிள்ளைய பெற்றெடுத்த பிறகு என் பிள்ளைங்கிற இது பொய்யா இல்லையா? ஒரு மோசடியா இல்லையா? அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை எனக்கு சொந்தமானது என்று எப்படி நான் சொல்ல முடியும்? இது ஒரு மோசடி. அடுத்தவனுடைய சொத்தை சொன்னா மட்டும் மோசடி இல்ல, அடுத்தவனுடைய காசை பிடுங்கிறது மட்டும் மோசடி இல்ல, அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை என் பொருள் என்று சொல்வது மட்டும் மோசம் இல்ல, அடுத்தவனுக்கு சொந்தமான பிள்ளையை என்னுடைய பிள்ளை என்று சொன்னா அதுவும் மோசடி. அப்போ ஒரு இந்த சோதனை குழாய் குழந்தையில என்னுடைய விந்தணுவின் மூலமாக எனது மனைவிக்கு கருக்கொள்ள செய்தால் அந்த சோதனை குழாய் குழந்தை ஓகே. வேறொருத்தருடைய விந்தணுவை கொண்டு வந்து போட்டு அதிலிருந்து கரு உருவாக்க செஞ்சா இவ்வளவு பிரச்சனை வருது. தந்தை பாசம் குறையுது, பிள்ளை பாசம் குறையுது, அது மாதிரி அடுத்தவனுக்குரியத சொந்தம் கொண்டாடுற அந்த நிலைமை உருவாகுது. இப்ப என்ன செய்யணும்? ஒரு நல்ல வழிகாட்டி நூலாக இருந்தால் என்ன செய்யணும்? வெறுமனை ஓ மனைவிப்பா, ஓ மனைவி நீ பயிர் செஞ்சுக்க, நீ செஞ்சாலும் சரி, அடுத்தவனுக்கு செஞ்சாலும் சரி அப்படின்னு போனா சிக்கலா இல்லையா? இவ்வளவு பெரிய கேடுகட்ட காரியத்திற்கு, இவ்வளவு மோசமான ஒரு காரியத்திற்கு, இவ்வளவு தீமைகளை உருவாக்கக்கூடிய காரியத்திற்கு அனுமதி வழங்கலாமா? அனுமதி மறுக்கணும், செய்யாதேன்னு சொல்லணும். குர்ஆன் சொல்லி இருக்குதா? ஆய்வு செஞ்சு பார்த்தா அதையும் குர்ஆன் சொல்லு. அதையும் விட்டு வைக்கல. வெறுமனே ஓம் கொண்டாட்டி ஓம் விளையணும் சொன்னதோடு மட்டும் இல்லாம இதுல இது மாதிரி காரியத்தை செய்யாத. டெஸ்ட் டியூப்ல ஓ உயிரினம் மட்டும்தான் இருக்கணும், அவங்குள்ள வரக்கூடாது என்ற தடையும் குர்ஆன் சேர்த்து சொல்லு. எதுல சொல்லுது? அதே வசனத்துல சொல்லு. எந்த வசனத்துல உன் மனைவி உன் விளைநிலம் என்று இறைவன் சொன்னானோ அதே வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலம், நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள், அடுத்தவன் விரும்புற மாதிரி வந்துடக்கூடாது. அதே வசனத்துக்குள்ள பதில் வச்சிருக்காங்க. ஓ மனைவி உனக்குத்தான் வயக்காடு, உனக்குத்தான் விளைநிலம், உன்னுடைய பண்ணை, அடுத்தவனுக்கு பண்ணை இல்ல, அடுத்த இங்க பயிர் செஞ்சிடக்கூடாது. அடுத்த ஒரே வசனத்துக்குள்ள எவ்வளவு மேட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆணுக்கு குறைபாடு இருந்தா இந்த பிரச்சனை, சில நேரத்தில் பெண்களுக்கு குறைபாடு, பெண்களுக்கு அந்த கருவை சுமக்க முடியாத சூழ்நிலை, கர்ப்பப்பை லேசா இருக்குது, அல்லது உடல்ல நோய் ஏற்பட்டு இருக்குது, பலகீனமா இருக்கிறாங்க, குழந்தை பெறுகிற அளவிற்கு உடல்ல வலு இல்ல, ஏதோ ஒரு காரியத்தினால குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத லெவல்ல ஒரு பெண் இருக்கிறாள். இப்ப என்ன பண்றது? சோதனை குழாய் குழந்தைகளை 2 பேர்ல எடுத்துக்கொண்டு வைக்கிறோம். ஆனா இவ வயிற்றுல இடம் இருந்தா தானே வச்சு வளரும் புள்ள, இவ வயிறு சுமப்பதற்கு தயாராக இல்லை, ரொம்ப பலகீனமா இருக்குது, நோய்வாய்ப்பட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? அடுத்த சொல்யூஷன் திரும்பவும் மருத்துவம் சொல்லு. இப்பவும் ஒண்ணு கவலைப்படாத, இந்தியாவில் கிட்டத்தட்ட 3000 கம்பெனிஸ் இருக்கு, 3000 நிறுவனங்கள் அன்அபிஷியலா அறிவிக்கப்படாத 3000 நிறுவனங்கள். என்ன நிறுவனம்? இது மாதிரி உன் மனைவியுடைய கர்ப்பப்பையில குழந்தையை தூக்க முடியலையா? 10 மாசம் குழந்தையை தூக்கி தர்றதுக்கு நாங்க ஆளை செட் பண்ணி தர்றோம்.